குட் மார்னிங். டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி போர்ஷன் 100 கொஷின் டெஸ்ட் நம்ம எழுதணும் இல்லையா? இப்போ அது டிஸ்கஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஃபைண்ட் த இன்கரெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் வந்து மோஸ்ட் பாப்புலர் சிட்டி, மக்கள் தொகை மிகுந்த நகரம் அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவோம்? பாம்பேவை சொல்லுவோம். மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட், நகரமயமாதல் அதிகமான ஸ்டேட் வந்து இந்தியாவில் கோவா. ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவா வந்து சின்ன ஸ்டேட்ல, பெரிய ஸ்டேட்ல, பெரிய லார்ஜர் சைஸ் ஸ்டேட்ல தமிழ்நாடு வந்து அர்பனைஸ்டா இருக்கு. லோயஸ்ட் லிட்ரஸி என்ன பார்த்துருக்கோம்? பீகார்ல 60% பிளஸ் இருக்கு. ஆக்சுவலா டாப் செக்ஸ் ரேஷியோ தமிழ்நாடு எங்க இருக்குன்னா கேரளாவில் இருக்கு. ஸோ பெண்கள் டாமினேஷன் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதிகமாக எங்க இருக்குன்னா கேரளாவில் இருக்கு. ஸோ டாப் வந்து கேரளாவில் 1084 வந்து ஃபிகர் கொடுத்துருக்காங்க. பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா. நெக்ஸ்ட் வந்து சித்தேரி மலைகள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சித்தேரி மலைகள் எங்க இருக்கு அப்படின்னா தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஆக்சுவலா மத்தல் மலை, சித்தேரி மலை அப்படிங்கிறது தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து ரூரல் பாப்புலேஷன் பர்சன்டேஜ் வந்து 51.6. அப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன் ரேட் ஆக்சுவலா. சரியா? இப்போ 48% மேல அர்பனைஸா இருக்காங்க, நகரமயமாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இன்கரெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. என்ன இன்கரெக்ட் மேட்ச் இருக்குதுல? தென்பெண்ணை ஆறு வந்து உற்பத்தி ஆகிற இடம் எதுனாக்க நந்தி ஹில்ஸ் கரெக்டா இருக்கு. ஆக்சுவலா தாமிரபரணி உற்பத்தி ஆகிற இடம் வந்து பொதிகை மலை, அகஸ்திய மலைன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு கேரளா பார்டர்ல, தமிழ்நாடு சைட்ல பொதிகை மலை, இது கரெக்டா இருக்கு. ஆக்சுவலா காவிரி உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எது? குடகு மலை, கர்நாடகாலன்னு பார்த்துருக்கோம். ஸோ வைகை உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எங்க அப்படின்னாக்க மேகமலை, தமிழ்நாட்டில். ஆக்சுவலா இங்க கோலாறுன்னு கொடுத்துருக்காங்க, கோலாறு கர்நாடகாவில் இருக்கு. ஸோ அது வந்து ராங் ஆன்சர் ஆக்சுவலா. ஸோ வைகை உருவாகிறது வந்து மேகமலைன்னு சொல்லுவாங்க. வருஷ நாட்டு மலை, ஆண்டிப்பட்டி மலை அப்படின்றது எல்லாம் ஒன்னே தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த கரெக்ட் மேட்ச் அப்படின்னு போயிட்டுருக்காங்க. ஸோ கரெக்ட் மேட்ச்ல வந்து என்ன ஃபைண்ட் பண்ணணும்? டாப் டிகேடல் growth ரேட் அப்படின்னு சொல்றாங்க. டிகேடல் growth ரேட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பாப்புலேஷன் மக்கள் தொகை வந்து எடுக்கிறாங்கல்ல 10 வருஷத்துக்கு ஒரு டைம், அந்த 10 வருஷத்துல வந்து மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம், பர்த் ரேட் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன அப்படின்றது. டிகேடுனா 10 பத்தாண்டு மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் அப்படின்னு அதுக்கு பேர். ஆக்சுவலா நம்மளுக்கு இருக்கிற டேட்டா வந்து 2011 சென்சஸ் டேட்டா தான். அந்த டேட்டால இந்தியாவுடைய பர்சன்டேஜ் வந்து 17.64%, 17.64% வந்து ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் மக்கள் தொகை வந்து இந்தியாவில் கூடுது அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த டேட்டா வந்து 15.6%. தமிழ்நாட்டுக்கு 10 ஆண்டு மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் வந்து 15.6%. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து மேட்சிங் கேட்டிருக்காங்க. எது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கையில் இருக்கு. வேடந்தாங்கல் காஞ்சிபுரம் தெரியும். வடுவூர் திருவாரூர், ஊர்னு வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன்ல வெள்ளோடு ஈரோடு, வடுவூர் திருவாரூர் அப்படின்னு வருது. ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா கரைவெட்டி வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஆக்சுவலா இங்க தப்பா திருவாரூர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேகமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு? ஸோ மேகமலை எங்க இருக்குன்னா தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஆக்சுவலா மேகமலைன்னு சொல்றாங்க. அந்த மேகமலையில லேட்டஸ்டா வந்து டைகர் ரிசர்வ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் வந்து டைகர் ரிசர்வ் மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக வந்து புலிகள் காப்பகம் அப்படின்னு சொல்லி மேகமலையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்ல. நெக்ஸ்ட் வந்து தோரியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த தோரியம் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா அணு மின்சாரம், அட்டாமிக் பவர் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. இந்த தோரியம் அப்படிங்கிற ரா மெட்டீரியல் வந்து எங்க கிடைக்குதுன்னா இந்தியாவில் ஒரே ஒரு இடத்துல வந்து கேரளாவில் வந்து கிடைக்குது. மோனோசைட் சாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மண்ணில் இருந்து இருக்கக்கூடிய மோனோசைட்ல இந்த தோரியம் என்ற பொருள் எடுக்கிறாங்க. அது கேரளாவில் மட்டும்தான் அங்கே கிடைக்குது தோரியம். அதே மாதிரி இன்னொரு பொருள் அட்டாமிக் பவர் எடுக்கிறதுக்கு தேவைப்பட்டது யுரேனியம். அதை எடுக்கக்கூடிய இடம் வந்து ஜட்டுகுடா அப்படின்னு இடத்துல இருக்கிறாங்க. இந்த ரெண்டு வந்து மெட்டீரியல்ஸ் அவ்வளவா கிடைக்கிறதுல இந்தியாவில். ஃபாரின்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்? காசு கொடுத்து வாங்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 9th கொஸ்டின். உலக வனவிலங்குகள் தினம் அக்டோபர் 4ஆம் தேதி கடைபிடிக்கிறாங்க. வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அக்டோபர் மாசத்தை வன மகோத்சவம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல அப்சர்வ் பண்றாங்க. அக்டோபர் மாசம் ஃபுல்லா காடுகளை வளர்க்கணும், காடுகளை பார்த்துக்கணும் அப்படின்ற அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து பண்றாங்க.
அந்த மாசத்தை காடுகள் மாசமா அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இந்த கொஷின்ஸ் அட்ரஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்ரஸ் பண்ணணும். ஆக்சுவலாக நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் அட்ரஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து எது சரியாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷின் பாருங்க. ஹீராகுட் அப்படின்றது நம்ம எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்? ஹீராகுட்ங்கிறது ஒரு டேம். ஆக்சுவலாக மகாநதி மேலே இருக்கக்கூடிய டேம்னு சொல்லி பார்த்துருக்கோம். உலகத்திலேயே மிக நீளமான அணைன்னு சொல்லி டேட்டா பார்த்துருக்கோம். ஸோ அது அட்டாமிக் பவருக்கு சம்மந்தம் இல்லை. K3ங்கிறது என்ன பார்த்துருக்குறோம்? காப்பர் மைன்ஸ் தான் பார்த்துருக்குறோம். தாமிரம் கிடைக்கக்கூடிய இடம் தான் K3. எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குன்னு பார்த்துருக்குறோம். பாலகாட் அப்படிங்கிறது தெரியல, எக்ஸாக்ட்லி தெரியல. நாலாவது அங்கலேஸ்வரங்கிறது வந்து ஆயில் ஃபீல்டு ஆக்சுவலாக. ஓகேங்களா? இந்தியாவில் வந்து ஆயில் எண்ணெய் எடுக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, பெட்ரோல் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த இடங்கள் லிஸ்ட்டில் அங்கலேஸ்வர் குஜராத்தில் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆக்சுவலாக. இதில் கரெக்ட் மேட்ச் கேட்டிருக்காங்க. டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து மருந்துவாழ் மலை அப்படின்னு ஒன்று இருக்கு. மருந்துவாழ் மலை அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை வந்து அங்கே பாம்பேல ஆரம்பிச்சு கீழே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் வருதுன்னு சொல்லி பார்த்தோம். 1620 கிலோமீட்டர்ஸ் லென்த் அப்படின்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆவரேஜ் ஹைட் வந்து 1000 கிலோமீட்டர்ஸ். ஆனைமுடி உயர்ந்த சிகரம் எல்லாம் டேட்டா பார்த்தோம் இல்லையா? அந்த மேற்கு தொடர்ச்சி மலை கடைசியில் கன்னியாகுமரி கிட்ட எண்டாகிற இடத்துக்கு பேர் வந்து மருந்து வாழ் மலைன்னு பேர். அதுக்கப்புறம் 20 கிலோமீட்டர் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், சமவெளி பகுதி. அந்த சமவெளி பகுதிக்கு ஆரல்வாய் மொழி கணவாய்னு பேர். இல்லை பஸ்லாம் போது வருது, விண்டு பவர்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம படித்தோம். கொன்கன் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கொன்கன் கடற்கரை. இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல மெட்ரோ ரயில், புல்லட் ரயில் இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த பக்கம் வெஸ்ட் கோஸ்ட்ல ஒரு ரயில் ரோடு போட்டிருக்காங்க, கொன்கன் ரயில்வே கார்பரேஷன் அப்படின்னு போட்டு கொன்கன் ரயில்வே அப்படின்னு அந்த இடத்துல போட்டிருக்காங்க. இது எங்கிருந்து எங்க கனெக்ட் ஆகுதுன்னா பாம்பே டு மங்களூர். 13th கொஸ்டின், 13வது கொஸ்டின். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கிறாங்க பாருங்க. ஹில்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமா டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ஹையஸ்ட் பீக் பற்றி கொடுத்துருக்காங்க. மலைகள், அந்த மலைகள் இருக்கக்கூடிய உயர்ந்த சிகரங்கள் அப்படி அர்த்தப்பட்டி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா சேர்ராயன் மலைகள் எங்க இருக்குன்னு பார்த்தா நம்ம சேலம் பக்கம் இருக்கு. கிழக்கு தொடர்ச்சி மலையில வர சேர்ராயன் மலைகள். ஹையஸ்ட் பீக் வந்து சேர்ராயன் கோவில் அப்படின்னு இருக்கு டாப்ல. சரி, ஒரு 1550 மீட்டர்ஸ் ஹைட்ல இருக்கு. ஜவ்வாது மலைகள்ல மேல்பட்டுன்ற ஒரு இடம் பார்த்தோம், பீக். அதே மாதிரி பழனி மலைகள்ல வண்டரவு அப்படின்னு சொல்லிட்டு ஹையஸ்ட் பீக் பார்த்தோம். அதே மாதிரி நீலகிரி மலையில உயர்ந்த சிகரம் என்னன்னு பார்த்தோம், தொட்டபெட்டா. ஆக்சுவலா 2வது சிகரம் தான் முக்குருத்தி. நம்மளுக்கு இங்க என்ன டேட்டா வரும்னா தொட்டபெட்டா அப்படின்னு தான் வரணும், ஏன்னா எல்லாமே ஹையஸ்ட் பீக் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். குளோபல் வார்மிங் ஒரு டாபிக் பார்த்தோம், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி. குளோபல் வார்மிங், உலகம் வந்து சூடாகுதுன்னு சொல்றாங்க, புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு மிக முக்கியமான கேஸ் என்ன காரணமான கேஸ்னா கார்பன் டை ஆக்சைடு, CO2 கேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இந்த டாபிக் இருக்கு இல்லைங்களா, குளோபல் வார்மிங், இதை இன்னும் ஒரு மீனிங்லேயே சொல்லுவாங்க கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றம்னு சொல்றாங்க அட்வான்ஸ்டா. அப்படின்னாலும் இதுதான் குளோபல் வார்மிங் அப்படின்னு தான் அர்த்தம் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரேஷியோ லாஸ்ட் எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக டென்சிட்டி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. 995 தமிழ்நாட்டில் வந்து ஆண்கள் பெண்கள் விகிதம் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 995. 16வது கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, காவிரியுடைய நீளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காவிரியுடைய மொத்த நீளம் வந்து 800 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் ஓடுறது வந்து 416 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் 17வது கொஸ்டின்ல 17th கொஸ்டின்ல ரிவர் லென்த் எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க. பாலாறு, தென்பெண்ணை ஆறு, காவிரி, வைகை. கொஞ்சம் டேட்டா தெரிஞ்சாதான் நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா காவிரி வந்து ரொம்ப லாங் இருக்குது, உங்களுக்கு 800 கிலோமீட்டர். ஆக்சுவலா வைகை வந்து 358 கிலோமீட்டர் இல்லை, அவ்வளோ ஸ்பேஸே இல்லை அங்கே வந்து. வைகை வந்து 258 கிலோமீட்டர்ஸ். தாமிரபரணி அரௌண்ட் வந்து 125 கிலோமீட்டர்ஸ் என்ன இருக்கும். ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின். ஆக்சுவலா தமிழ்நாட்டில் வந்து டெசிடஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்லி. இந்த காடுகள்ல 3 காடுகள் சொல்லியிருக்கிறோம் ரெகுலரா. ஃபர்ஸ்ட் வந்து டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், பசுமை மாறா காடுகள் சொல்லி சொல்லுவாங்க. கொஸ்டின் பின்னால வந்திருக்கு அதை பத்தி. இன்னொரு காடுகள் வந்து இந்த மாதிரி இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த இலையுதிர் காடுகள்ல தான் வந்து கமர்ஷியலி இம்பார்ட்டண்ட்டான தேக்கு மரம், சால் மரம், சந்தன மரம், அந்த மரம் எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இன்னும் ஒரு ஃபாரஸ்ட் என்ன பார்த்தோம், மேங்க்ரோவ் காடுகள், சதுப்பு நில காடுகள் சொல்லி பார்த்தோம் இல்லையா. வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சுந்தர்பன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட், ரெண்டாவது தமிழ்நாட்டில் பிச்சாவரம்னு பார்த்தோம். ஸோ இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கு ஆக்சுவலாக, 3 மரமாக அதில் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ 19வது கொஸ்டின்ல மேட்சிங் கேட்டிருக்காங்க, எது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ தவறான இணை கூந்தன் குளம் திருநெல்வேலி, ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடன் குளம் இல்லை, கூந்தன் குளம், இது வேற அது வேற. நெக்ஸ்ட் வந்து கரைவெட்டிங்கிறது அரியலூர்ல இருக்கு, உசுடுன்றது விழுப்புரத்துல இருக்கு ஆக்சுவலா. இந்த கரிகிலி பறவைகள் சரணாலயம் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இல்லை. 20th கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா இயற்கை துறைமுகம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. இந்தியாவில் வந்து பெஸ்ட் நேச்சுரல் போர்ட் வந்து கொச்சின் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது பாம்பே சொல்லுவாங்க. இயற்கை துறைமுகம்னா என்ன அர்த்தம் சொல்லியிருக்கிறோம், கப்பல்கள் எல்லாம் வந்து போறதுக்கு இயற்கையிலே அந்த இடத்துல ஆழமா அமைஞ்சிருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து நேச்சுரல் போர்ட், இயற்கை துறைமுகம் சொல்லுவோம். இப்போ கொச்சின் அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே வந்து ஆழமா இல்லை ஆனா இடத்துல துறைமுகம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது செயற்கையா ஆழப்படுத்திருக்காங்க, ட்ரெட்ஜிங் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. மெட்ராஸ் வந்து ஆர்டிபிஷியல் போர்ட் ஆக்சுவலா, கொச்சின் ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 21st கொஸ்டின், குளிர்காலத்துல வந்து மிக நீண்ட இரவு ஏற்படும் நாள். நம்ம சூரிய கதிர்கள் பூமி மேல படுறத வச்சு 4 டேட் 4 சீசன் சொல்லியிருக்கிறோம் சரியா. அதுல வந்து டிசம்பர் 21 அல்லது 22 அந்த டேட்ல வந்து குளிர் சந்தைன்னு சொல்லி சொல்லுவாங்க, வின்டர் சால்ஸ்டைஸ். சூரிய கதிர்கள் வந்து எங்க விழுது பூமி மேல அப்படின்னா மகர ரேகைன்னு சொல்றோம் இல்லையா, 23 டிகிரி சவுத் அது மேல விழும். அதாவது சவுத் இருக்கு இல்லைங்களா, உலகத்துல தென் அரைப்பாதி, அங்க வந்து சன்லைட் ஃபுல்லா இருக்கும், அங்க அவங்களுக்கு சம்மர் சீசன். நம்மளுக்கு நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம உலகத்துல நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வின்டர் சீசன். ஸோ டிசம்பர் நம்மளுக்கு வின்டர் சீசன் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் ரெயின்ஃபால் வருஷம் ஃபுல்லா வர்ற டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னா கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி இந்த கொடுத்த டேட்டால கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க. இங்க கொடுத்துருக்கிற 4 டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமான மழை வர்றது அப்படின்னு பார்த்தா கோயம்புத்தூர். உங்களுக்கு அது தெரியலன்னா கூட நீங்க ஆன்சர் பண்ணணும். ஏன் கோயம்புத்தூர்ல வரும் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது, ஊட்டியில எப்பயுமே மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு அசம்ஷன்ல போடணும். ஆக்சுவலா வந்து ஃபுல்லா அதிகமான மழை எங்க வருதுன்னா நீலகிரி மாவட்டத்துல இருந்து அதிகமான மழை பாருங்க. நேற்று இன்னைக்கு முந்தானத்துல ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, 2 டிஸ்ட்ரிக்ட் மட்டும், கோவை நீலகிரிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 23வது ஆக்சுவலா வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி. இப்போ ரீசெண்டா வந்து 2015 வந்து வனவிலங்கு சரணாலயம் உருவாக்குனாங்க ரீசெண்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா நெல்லை வனவிலங்கு சரணாலயம். நெல்லைங்கிறது எங்க இருக்கு, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த கரெக்ட் மேட்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. சரியான இணையை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. தென்பெண்ணை ஆறு எங்க உற்பத்தி ஆகுது, நந்தி ஹில்ஸ்ல சரியா, பொதிகை மலையில கிடையாது. தாமிரபரணி எங்க உற்பத்தி ஆகுது, பொதிகை மலையில, ஸோ அதுவும் தப்பு. காவேரி எங்க உற்பத்தி ஆகுது, கர்நாடகாவில், அதுவும் தப்பு. இப்போ எது சரியா இருக்கு அப்படின்னா வைகை வந்து ஆண்டிப்பட்டி மலைகள் அப்படிங்கிறது சரியா இருக்கு. ஆண்டிப்பட்டி மலை, மேகமலை அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க ஆக்சுவலா. இன்னொரு கொஸ்டின் கொஞ்சம் அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க, இந்தியாவில் வந்து ஃபாரஸ்ட் கவரேஜ், இந்தியாவில் வந்து மொத்த நிலப்பகுதியில காடுகள் வந்து எவ்வளவு சதவிகிதம் இருக்கு அப்படின்னு பார்த்தா 21.34% இருக்கு ஆக்சுவலா. இந்த டேட்டா உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் அசம்ஷன் பண்ணி எழுதணும். காடுகள் வந்து ஆக்சுவலா வந்து 21.34% இருக்கு ஆக்சுவலா. தேசிய வன கொள்கை நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988 அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதுல வந்து 33% காடுகள் இருக்கணும்னு சொல்றாங்க. காடுகள் அதிகமா இருந்ததுன்னா நல்லா இருக்கும் இல்லையா, காத்து நல்லா இருக்கும், எக்கோ பேலன்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ 1988 வந்த தேசிய வன கொள்கையில 31% வந்து காடுகள் இருக்கணும்ன்றாங்க. ஆக்சுவலா எவ்வளவு இருக்கு, 21.34% தான் இருக்குது. ஸோ அதனால கவர்மெண்ட்ல என்ன பண்ணா காடுகளை வளர்ப்போம், பிளாஸ்டிக்லாம் பேன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்ல பிளாஸ்டிக் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவாய்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சைக்ளோன் டேமேஜ் ஆகுது இல்லையா, அதாவது அந்த நவம்பர் மாசத்துல வந்து புயல் வருதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த புயல் பாதிக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. அதுல த மோஸ்ட் டேஞ்சரஸ் டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னா சவுத் சென்னை, தென் சென்னை, வட சென்னை, தென் சென்னைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சவுத் சென்னை வந்து ரொம்ப அதிகமா பாதிக்கக்கூடிய பகுதியில இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, தமிழ்நாடு
எல்லைகள் ஆக்சுவலாக லாங்கிடியூட் லேட்டிடியூட் எக்ஸ்டென்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் கிழக்குல வந்து தமிழ்நாடு வந்து எந்த லாங்கிடியூட்ல இருக்கு அப்படின்னா 80-20 அதுல இருக்கு ஆக்சுவலா 80.20 ஈஸ்ட் லாங்கிடியூட்ல வந்து இந்த ஈஸ்ட் எண்ட் இருக்கு ஆக்சுவலா. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இன்கரெக்ட் மேட்ச் கேட்டிருக்காங்க. லீஸ்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. குறைவான மக்கள் தொகை அடர்த்தி கொண்டது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலா ஆன்சர் வந்து பெரம்பலூர் மாவட்டம். மக்கள் தொகை அடர்த்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா அந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். டெஃபினேஷன் என்ன சொல்லுதுன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு, ஒரு சதுர கிலோமீட்டர்னா ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர், அதுல எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அதை எப்படி வச்சு கண்டுபிடிப்பாங்க அப்படின்னாக்க டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை டோட்டல் ஏரியா அப்படி போட்டீங்கன்னா டென்சிட்டி வந்துடும். இப்போ சென்னையில இடமே கிடையாது, வீடெல்லாம் எப்படி கட்டி வச்சிருக்காங்க, பொட்டி பொட்டியா மேலே கட்டி வச்சிருக்காங்க, அதனால அங்கே ஜாஸ்தி. டேட்டா என்ன சொல்லுது பாருங்க, சென்னையில ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து 26,000 பேர் இருக்காங்க மெட்ராஸ்ல. இதுவும் உங்களுக்கு டேட்டா தெரியல அப்படின்னாலும் அசம்ஷன்ல நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். மெட்ராஸ்ல அதாவது சென்னை டிஸ்ட்ரிக்ட்னு 38 டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அங்க வந்து இடமே கிடையாது, ஃபுல்லான பாப்புலேஷன் இருக்காங்க. 29th கொஸ்டின், அணு மின்சாரம் தயாரிக்க தேவையான மூலப்பொருட்கள் என்ன அப்படின்னா யுரேனியம் தோரியம். யுரேனியம் அப்படின்னு ஒரு பொருளும் தோரியம் இது ரெண்டும் வச்சுதான் அவங்க அணு மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அட்டம் பம்ப் இதான் யூஸ் பண்றாங்க. கொடிவேரி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு ஆக்சுவலா, அது எங்க இருக்கு ஆக்சுவலா? கொடிவேரி ஃபால்ஸ் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, ஊட்டிக்கு போற வழியில இருக்கு ஆக்சுவலா. ஆக்சுவலா மேட்டூர் இருக்கு இல்லைங்களா, மேட்டூர் இருந்து ஊட்டிக்கு போறதுக்கு, அதாவது கோயம்புத்தூர் போறதுக்கு அந்த பக்கம் ஒரு ரூட் இருக்கு ஆக்சுவலா, அந்த ரூட்ல வழியில இருக்கு, கொடிவேரி ஃபால்ஸ் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து செக் டேம் அதை கட்டி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் ஈக்னாக்ஸ் சொன்னோம் இல்லையா, வசந்த கால சம இரவு சம பகல் நாள் மார்ச் 21 சூரிய கதிர்கள் எங்க விடும்? நிலநடுக்கோடு மேல வந்து விடும். ஸோ 12 hours டே 12 hours நைட் ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. பிறகு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்டன் பண்ணியிருக்கணும், சரியா? கிழக்கு தொடர்ச்சி மலையில எந்த மலைகள் இல்லை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில என்னென்ன மலையெல்லாம் இருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, தமிழ்நாடு ஜியாகிரபி கிளாஸ்ல பார்த்தோம். கிழக்கு தொடர்ச்சி மலையில என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஆண்டிப்பட்டி மலைகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, எங்க இருக்குன்னு பார்த்தோம், மேகமலை அப்படி இருக்குன்னு பார்த்தோம். மேகமலை எங்க இருக்கு? கீழே லெஃப்ட் சைட்ல தமிழ்நாட்டில் வெஸ்ட் சைட்ல இருக்கு. ஸோ அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையுடைய மலை, மற்ற எல்லாமே வந்து கிழக்கு தொடர்ச்சியில் வர்ற மலைகள் ஆக்சுவலா. இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பழுப்பு நிலக்கரி லிக்னைட் இருக்கு இல்லையா, அதுல தமிழ்நாட்டில இருந்து மட்டும் எவ்வளவு போகுதுன்னா அரௌண்ட் 90% போகுது. தமிழ்நாட்டில் வந்து விவசாயத்துறை வந்து மாநிலத்தினுடைய இன்கம், வருடாந்திர இன்கம் ஜிடிபிக்கு வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது? அரௌண்ட் 21% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனா ஒர்க் ஃபோர்ஸ் எவ்வளவு இருப்பாங்க? அரௌண்ட் 50-60% இருக்காங்க. விவசாயத்துறையில தான் அதிகமான மக்கள் ஈடுபட்டு இருக்காங்க, 50-60%. ஆனா இன்கம் ஜென்ரேட் ஆகுறது 21% தான் ஆகுதுன்னு சொல்றாங்க ஆக்சுவலா. நெக்ஸ்ட் ஆட்மேன் அவுட் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கரெக்டா போட்டிருக்கீங்களா? கொஸ்டின் கரெக்டா போட்டிருக்கீங்களா? தாராப்பூர், கல்பாக்கம், நரோரா அதெல்லாம் எங்க பார்த்தோம் நம்ம? அனல் மின் நிலையங்கள் ஆக்சுவலா. தாராப்பூர் எங்க இருக்கு? பாம்பேல. ஓகேங்களா? நரோராங்கிறது எங்க இருக்குன்னா யூபியில் இருக்கு, உத்தரப்பிரதேசத்துல இருக்கு ஆக்சுவலா. ஸோ தமிழ்நாட்டில் கல்பாக்கம் இருக்கு. தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் வந்த பிளான்ட் வந்து கல்பாக்கம். அதுக்கு இந்திரா காந்தி ஆராய்ச்சி நிலையம், அணு ஆராய்ச்சி நிலையம்னு அதுக்கு பேர், ஐசிஜிஏஆர்னு சொல்லுவாங்க. அந்த கல்பாக்கம் பிளான்ட்ல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே அதை டிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரி எதுவும் ஹெல்ப் பண்ணலை, வெளிநாட்டு தொழில்நுட்பம் எதுவும் கிடையாது, நம்மளே இண்டிவிஜுவலாக டெவலப் பண்ணிட்டோம். அது இண்டிஜினஸ்லி டெவலப்டு பிளான்ட்னு சொல்லுவாங்க. இன்னொரு பிளான்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கூடன்குளம் ரஷ்யா ஹெல்ப்போட பண்ணியிருக்கிறோம். ஸோ மேட்டூருங்கிறது என்ன வருது அப்படின்னா இது வந்து தெர்மல் பவர் பிளான்ட், அதெல்லாம் அட்டாமிக் பவர் பிளான்ட், இது தெர்மல் பவர் பிளான்ட். 36th கொஸ்டின் என்ன சொல்லுது? பருவமழை பீரியட்ல வந்து பூனா இருக்கு இல்லைங்களா, நம்ம படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா? வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல வந்து பாம்பே இருக்கு ஷோர் சைட்ல, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ரைட் சைட்ல பூனா இருக்கு ஆக்சுவலா. அந்த மழை சீசன்ல பூனாவுக்கு மழை அவ்வளவா வராது, ஆனா பாம்பேல ஃபுல்லா மழை அடிக்கும். ஏன் அப்படின்னா பாம்பே வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில இந்த அரபிக்கடற்கரை காற்று வருது இல்லையா, அதுக்கு வந்து எதிராக இருக்கு ஆக்சுவலா, அதனால அது போய் மலை மேல மோதி மழை பெய்யுதுன்னு சொன்னோம். இது பூனா எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, பெங்களூர் சொன்னாலும் சொல்லுவாங்க, இல்ல தமிழ்நாடு, எல்லாமே ரைட் சைட்ல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. மழை பெஞ்சது கவனிச்சிங்களா? நியூஸ்லாம் இது கூட போட்டிருந்தாங்க, நர்மதை நதி வந்து தத்தளிச்சுட்டு இருக்கு, பயங்கர வெள்ளம்.
ஒகேனக்கல்ல வெள்ளம் ஜாஸ்தியா இருக்கு. எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்த மழை ஆக்சுவலா. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அதிகமாக காணப்படும் மண் எது? இப்போ போன எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க பிளாக் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் பரவலாக காணப்படுற மண் ரெட் சாயில், செம்மண் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து மெட்ரோ ட்ரெயின் எத்தனாவதா வந்ததுன்னா 6வது மெட்ரோ ட்ரெயின். இந்த எக்ஸாம் புக்ல இருந்தது, ஒரு 2 எக்ஸாம்ஸ்க்கு முன்னால கேட்டிருந்தாங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்த மெட்ரோ ட்ரெயின் எதுன்னா கொல்கட்டா. மெட்ரோ ட்ரெயின் இருக்கிறதுனால என்ன சூப்பராக இருக்குன்னு சொல்றோம், மக்களுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக டிராவல் பண்றாங்க. டவுனுக்குள்ள சிட்டிஸ்குள்ள போறாங்க வராங்க இல்லைங்களா, ரொம்ப அழகா இருக்கு. இப்போ மெட்ராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அன்மேண்டு, ஆளே இல்லாம ட்ரெயினை விட்டுருக்காங்க. ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் போட்டு விட்டுருக்காங்க. அதுவா இறங்கி எடுத்து பார்த்துக்கணும். தமிழ்நாட்டில் வந்து கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு? 6% இருக்காங்க, அரௌண்ட் 6.12% தமிழ்நாட்டில். அங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2.3% இருக்காங்க. இந்த கொஸ்டின் பின்னால் எங்கேயோ கேட்டிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிசர்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னது? பாலைவனம் ஆகுதல், பசுமை அழிஞ்சு பாலைவனம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. அதுக்கு எங்க அதிகமாக பாசிபிலிட்டி இருக்குன்னா தேனி, கன்னியாகுமரி, நீலகிரி மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லி இஸ்ரோ சேட்டலைட் மேப்ல சொன்னாங்க, நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். சரி, இந்த கீழ்கண்ட ஆறுகள்ல எந்த ஆறுல வந்து ஆற்று தீவுன்னு சொன்னோம்ல, ஐலண்டுன்னு சொன்னோம் இல்லையா, ஆத்துக்குள்ள நிலம் சுத்தி தண்ணி ஓடுற மாதிரி தீவுகளை உற்பத்தி பண்ணுது அப்படின்னா காவிரி ஆத்துல இருக்கு ஆக்சுவலா. காவிரி ரிவர்ல 3 இடத்துல வந்து ரிவர் ஐலண்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னா மைசூர் பக்கத்துல ஸ்ரீரங்கப்பட்டினம். ரொம்ப 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 சூப்பரா இருக்கு இடம். இந்த ஒரு முதலாளி பாட்டு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன் வரும், அங்க எடுத்திருக்காங்க. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம். ஓகேங்களா. அதுக்கடுத்து 2வது வந்து அங்கே கர்நாடகால சிவசமுத்திரம். இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் 2வது நீர்மின் திட்டம் கரண்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அது 2வது வந்து பிளான்டிங். ஃபர்ஸ்ட் வந்து டார்ஜிலிங்ல எடுத்தாங்க. 3வது வந்து கீழே தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் அங்க 2ஆ பிரியுதுன்னு சொன்னால என்னவா பிரியுதுன்னு சொன்னோம், காவிரி கொள்ளிடம் அப்படின்னு பிரியுது. திரும்பி கூடுற இடத்துல தான் கல்லணை கட்டி வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் 42வது கொஸ்டின்ல வல்லநாடு பிளாக் பக் கருப்பு வாத்துக்கள் சரணாலயம் எங்க இருக்கு? தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு ஆக்சுவலா. இந்த லிஸ்ட்லாம் படிச்சுக்கோங்க. ஜிஐ டேக், வைல்ட் லைஃப் சாங்சுரி, நேஷனல் பார்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 43வது கொஸ்டின், கோவா வந்து பாத்தீங்கன்னா பரப்பளவுல மிகச்சிறிய மாநிலம் வந்து கோவா. எங்க இருக்கு? வெஸ்ட் இந்தியால இருக்கு அப்படின்றோம். எதுக்கு மேடம்? கோவா. நீங்க தான் பதில் சொல்லணும். கோவா டிஸ்ட்ரிக்டா ஸ்டேட்டா? கொஸ்டின் என்ன கேக்குறீங்க? ஸ்டேட் அது. கோவா வந்து 25வது மாநிலம். 36வது சட்ட திருத்தம் பாலிடிக்ஸ்ல சொல்லியிருக்கோம், பாலிட்டியில. சரியா, சப்ஜெக்ட் 3 மாசம் ஆச்சுன்னு நினைக்கிற பாலிட்டி படிச்சு. ஃபுல்லா ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். கோவா வந்து 25வது ஸ்டேட் இந்தியாவில் 1987ல வந்தது. ஓகேங்களா. வெஸ்ட் இந்தியாவில் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்றாங்க, லடாக் இருக்கு இல்லைங்களா மேல காஷ்மீர்ல, லடாக் பீடபூமின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு குட்டி திபெத்ன்னு சொல்லுவாங்க. குட்டி திபெத் அந்த லடாக்ன்ற இடத்துல மலை மேல வந்து பாத்தீங்கன்னா புத்தர் கோவில் கட்டி வச்சிருக்கிறாங்க. நேற்று கூட பார்த்துட்டு இருந்தேன். அது குட்டி திபெத்ன்னு சொல்றாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மலை மேல புத்த மத கல்ச்சர், கலாச்சாரம், கோவில்லாம் இருக்குன்றாங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸோ போத் 1 and 2 கரெக்ட். இதுல நெக்ஸ்ட் அந்தமான் நிகோபார் தீவுகள், அதை வந்து 10 டிகிரி சேனல் பிரிச்சிருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? 10 டிகிரி, 9 டிகிரி, 8 டிகிரின்னு சொல்லியிருக்கிறோம். சரியா, 9 டிகிரி எதையும் பிரிக்குதுன்னு பார்த்தோம். 9 டிகிரி லட்சத்தீவுகளையும், இன்னொன்னு மினிகாய் தீவுகள் அதை பிரிக்குது. இன்னொன்னு வந்து 9 டிகிரி சேனல் எது? 9 டிகிரி சேனல். 8 டிகிரி சேனல் எது பிரிக்குதுன்னு பார்த்தோம், மாலத்தீவுகளையும் மினிகாய் தீவுகளையும். கீழே இருந்து மேல 8, 9, 10 அப்படின்னு போகும். ஸோ 2வது என்ன சொல்றாங்க, சேடில் பீக் அப்படின்னு இருக்குது, அதாவது சிகரம். அந்தமான்ல வந்து நார்த் அந்தமான்ல உயரமான சிகரம் ஒன்று இருக்கு, அது பேர் சேடில் பீக் அப்படின்னு பேர். இதுவும் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இதுவும் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ 1, 2 ரெண்டுமே கரெக்ட். ஸோ இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்த டிஸ்ட்ரிக்டுடைய டோட்டல் ஏரியாவில் காடுகளுடைய பரப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட், ஒரு சில சின்ன டிஸ்ட்ரிக்ட், ஒரு சில பெரிய டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்டுடைய டோட்டல் ஏரியாவில் ஃபாரஸ்ட் கவரேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வந்து நீலகிரி மாவட்டம். அதான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது இருக்கக்கூடிய இடத்துல அதுல இப்ப வந்து மெட்ராஸ்ல இடமே இல்லை, குட்டி டிஸ்ட்ரிக்ட்.
ஆமா தானே? ஈரோடு பெரிய டிஸ்ட்ரிக்ட்னு சொல்றோம். அப்படி டோட்டலா அந்த டிஸ்ட்ரிக்ட் டோட்டல் ஏரியாவுல காடுகள் பரப்பு அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னா நீலகிரி மாவட்டம். பிறகு ஒரு ஜென்ரல் நாலேஜ் ஆக்சுவலா. ஊட்டிக்கு போயிருக்கீங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இந்த குன்னூர், ஊட்டி அந்த மெயின் பிளேசஸ் மட்டும் தான் மக்கள் இருப்பாங்க, டூரிஸ்ட். மற்ற எல்லாமே காடுங்க. மலைப்பாங்கான பகுதி மக்கள் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்ப காடுகள் அங்கதான் அதிகமா இருக்கும். இந்த கொஸ்டின் இப்படி. இன்னொரு கொஸ்டின் வந்து மொத்தமா எந்த மாவட்டத்துல வந்து அதிகமான காடுகள் ஒரு இடத்துல அதிகமா காணப்படுது அப்படின்னு கேட்டா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சொல்லணும். இந்த கொஸ்டின்ஸ் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தர்மபுரி வந்து ஓல்டு டேட்டா, லேட்டஸ்டா டேட்டா மாறி இருக்கு. எது இன்கரெக்டா மேட்சா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கஜிரங்கா நேஷனல் பார்க், ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் எங்க இருக்குன்னு பார்த்திருக்கோம், அஸ்ஸாம்ல இருக்கு. சிம்லிபால் ஒடிசால இருக்கு ஆக்சுவலா. சிம்லிபால் அப்படின்னு ஒரு நேஷனல் பார்க், அது வந்து ஒடிசால இருக்கு. இன்னொன்னு லங்கா நேஷனல் பார்க் இருக்கு, மத்திய பிரதேசல இருக்கு ஆக்சுவலா. இந்த சாத்புரா நேஷனல் பார்க்ன்றது எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரால கிடையாது ஆக்சுவலா, மத்திய பிரதேசல இருக்கு ஆக்சுவலா. மகாராஷ்டிரால கிடையாது. உங்களுக்கு ஜியோகிராஃபி ஞாபகம் இருக்கா பாருங்க, எது கீழே எது வருதுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? எழுதியெல்லாம் காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் விந்திய மலைகள், அதுக்கடுத்து நர்மதா ரிவர், அதுக்கடுத்து சாத்புரா மலைகள், அதுக்கடுத்து தபதி ரிவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ மகாராஷ்டிரா கீழே இருக்கு, மத்திய பிரதேசம் மேல இருக்கு ஆக்சுவலா. சூப்பர் சைக்ளோன் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்தது. சூப்பர் சைக்ளோன்னா மிகப்பெரிய சைக்ளோன், மிகப்பெரிய சூறாவளி வந்து வந்தது. எப்போ வந்ததுன்னா 1999 அந்த வருஷத்துல வந்தது. எங்க வந்ததுன்னா ஒரிசால வந்தது. மணிக்கு வந்து 300 கிலோமீட்டர் வேகத்துல காத்தடிச்சது. பயங்கரமான டேமேஜ் காஸ் பண்ணிட்டு போச்சு. அது சூப்பர் சைக்ளோன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி, முதல் வனவிலங்கு சரணாலயம் 1940ல முதுமலை, முதுமலை வனவிலங்கு சரணாலயம். ஸோ தமிழ்நாட்டில் பாருங்க அந்த லிஸ்ட் கொடுத்துருக்குறோம். வனவிலங்கு சரணாலயங்கள் மொத்தம் 15 இருக்கு, தேசிய பூங்காக்கள் 5 இருக்குது, புலிகள் காப்பகம் 5 இருக்குது, பறவைகள் சரணாலயம் 18 இருக்கு. இப்போ லேட்டஸ்டா கூட ஒன்று ஆட் பண்ணாங்க. இந்த லிஸ்ட்லாம் நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்டேட் பண்ணி பார்க்கணும். முதுமலை முதுமலை டிஸ்ட்ரிக்ட் இல்லை, நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல முதுமலைங்கிற இடத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா வனவிலங்கு சரணாலயம் கொடுத்துருக்குறாங்க. சூப்பரா இருக்காங்க, போனீங்கன்னா ட்ரெக்கிங் கூட்டு போவாங்க ஜீப்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு 1972 கவர்மெண்ட்ல சட்டம் கொண்டு இருக்காங்க. இந்த சட்டம் தான் எல்லாத்தையும் கைட் பண்ணுது. எது இன்கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலா. இது வந்து சரியில மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லி. லடாக்கை வந்து இப்பதான் பார்த்தோம், லிட்டில் திபெத்னு பார்த்தோம். மத்திய பிரதேசல வந்து பன்னா தேசிய பூங்கா அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. சர்தார் சரோவர் டேம் ப்ராஜெக்ட்னா டேம் எந்த நதிக்கரையில இருக்கு? நர்மதை நதிக்கரையில. எந்த ஸ்டேட்ல வரணும்? நர்மதா எந்த ஸ்டேட்ல ஓடுது? மத்திய பிரதேசல, குஜராத்ல ஓடுது. சரிங்களா? ஆக்சுவலா குஜராத்ல வரணும். சர்தார் சரோவர் டேம் கட்டியிருக்கிற இடம் வந்து குஜராத். நரேந்திர மோடி வந்து ஓபன் பண்ணாரு. அந்த டேம் ரொம்ப ப்ராப்ளத்துல இருந்தது. அந்த பக்கத்துல இருக்கிற எல்லா மக்களும் அதை அப்ஜெக்ட் பண்ணாங்க, அப்போஸ் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டேம் கட்டி மோடி பீரியட்ல ஓபன் பண்ணாரு. ஒடிசா வந்து சென்ட்ரல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அது கரெக்டா இருக்கு. ஸோ சி ஆன்சர் ஆக்சுவலா. ஸோ 50th கொஸ்டின்ல மான்சூன் ரெயின்ஃபால், பருவமழை வந்து பெய்யுது இல்லைங்களா, அதை பத்தி தகவல் கொடுத்துருக்குறாங்க. இந்த பருவமழை வருது இல்லையா, அது சீசனல் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சீசன்ல ஜூன் டு செப்டம்பர் தான் நம்மளுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் அப்படின்றோம். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ அது எப்போ வருது? ஜூன்ல இருந்து செப்டம்பருக்குள்ள வருதுன்னு சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன சொல்றோம்? இட் இஸ் கவர்ன்ட் பை ரிலீஃப் அண்ட் டோபோகிராஃபின்னா அந்த இடத்துல எப்படி இருக்கோ, உயரமான பகுதியா, தாழ்வான பகுதியா, மழை முகும் பகுதியா, மழை முகா பகுதியா அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த டோபோகிராஃபின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில். ஓகேங்களா? உயரமா இருக்கா, ஈரப்பதன்மை எப்படி இருக்கு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி இருக்கான்னு பார்த்தா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இது எல்லாமே ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்ட். அப்புறம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கு ஆக்சுவலா. தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி டிஎன்ஏ. பிஎஸ்சி அக்ரி கோர்ஸ் படிக்கிறவங்க அந்த காலேஜில் யூனிவர்சிட்டியில் சீட் வாங்குவாங்க. அது 1971 வந்து கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு எப்போ ஏற்படும்? அதான் நவம்பர் மாசத்துல ஏற்படும். ஏன் நவம்பர் மாசத்துல நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு? அப்போதான் நம்மளுக்கு அதிகமான மழை வர்ற சீசன். மழை அதிகமா வர்ற டைம்ல தான் நிலச்சரிவு ஏற்படும். ஆமா, சீசன் கேட்டிருக்கிறது நவம்பர் சொல்லியிருக்கோம். எந்த பகுதியில வந்து மண் சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு? தமிழ்நாட்டில் எந்த இடத்துல லேண்ட்ஸ்லைடு வரும்? நீலகிரி மலை, நீலகிரி குன்னூர் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த இடத்துல. நெக்ஸ்ட் 53வது கொஸ்டின்ல
இந்த வடுவூர் பறவைகள் சரணாலயம் இருக்கு இல்லையா, அது வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, நாகப்பட்டினம்ல இல்லை. ஸோ இது இன்கரெக்ட் மேட்ச். மண் வளம் அரிக்கிறதுக்கு என்ன காரணம், மண் வளம் கெடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, மண் வளம் சீர்கெடுதல் அப்படின்னு சொல்றாங்க. சாயில் டீக்ரேடேஷன், மெடிக்கல் வேஸ்ட் போடுறாங்களே, எலக்ட்ரானிக் வேஸ்ட், மெடிக்கல் வேஸ்ட், டவுன் சைடில் அந்த சாலிட் வேஸ்ட் டிஸ்போசல் ப்ராப்பராக பண்ணுறதில்ல, அந்த மாதிரி ரீசன்னால மண் கெடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுட் கிராப் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. உணவு பயிர் எது இல்லைன்னா டொபாக்கோ வந்து உணவு பயிர் இல்லை. காட்டன், சுகர் கேன், டொபாக்கோ இதெல்லாம் வந்து கேஷ் கிராப்ஸ். 56வது கொஸ்டின்ல பாருங்க, எது எங்க அதிகமாக விளையுதுன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். நம்மளுக்கு பாருங்க, கர்நாடகாவில் காஃபி விளையுதுன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்தியாவில் வந்து டீ நம்பர் 1 ஸ்டேட் எது? அஸ்ஸாம். காஃபி நம்பர் 1 ஸ்டேட் எது? கர்நாடகா. ரைஸ்ல நம்பர் 1 ஸ்டேட் எதுன்னு பார்த்தோம்? வெஸ்ட் பெங்கால். அதே மாதிரி சுகர் கேன் எங்கன்னு பார்த்தோம்? வீட் ப்ரொடக்ஷன்ல நம்பர் 1 ஸ்டேட் எது? யூபி. யூபி. காட்டன்ல நம்பர் 1 ஸ்டேட் குஜராத். இதுதான் லிஸ்ட்ல கேட்பாங்க. ஆன்சர் வந்து சி. இந்த இடத்துல என்ன இன்கரெக்ட் மேட்ச் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் வந்து என்ன மெட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய தாதுக்கள் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஓர்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. லீடுனா அதனுடைய ஓடு வந்து கலீனா, டங்ஸ்டன் கோல்ஃப்ராம் சொல்லுவாங்க, சில்வருக்கு அர்ஜென்டைன், சில்வரை ஏஜின்னு கெமிஸ்ட்ரியில் எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாக்சைட் வந்து அலுமினியத்தினுடைய தாது, ஆக்சுவலாக ஜிங்குக்கு தாது இல்லை. ஸோ உலகத்தில் வந்து 2வது மாங்க்ரோவ் காடுகள் சொன்னோம் இல்லையா, சதுப்புநில காடுகள் காணும் இடம் எதை அப்படின்னாக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிச்சாவரம், வேர்ல்டுலேயே 2nd பிளேஸ். நிறைய ஃபிலிம் ஷூட் பண்ணியிருக்காங்க சொன்னோம் இல்லையா, அதுக்கு என்ன பேர்? சதுப்புநில காடுகள். கடல் ஓரத்தில் இருக்கும், அந்த தண்ணி வந்து சேத்து தண்ணி மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக, ரொம்ப ஆழமாக இருக்காது, அதில் நின்று மீன் பிடிப்பாங்க ஆக்சுவலாக. அதில் இருக்கிற மரங்கள் வந்து குட்டை புதர் காடுகள்னு சொல்லுவாங்க, அந்த மரங்கள் குட்டை குட்டையாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஒரு 4-5 இடத்துல இருக்குது. மேலே பழவேற்காடு இந்த இடம் சொல்லியிருக்கிறோம், தஞ்சாவூரில் வந்து முத்துப்பேட்டை, கீழே வந்து கோடியக்கரைன்னு சொல்லுவாங்க, வேதாரண்யம், அங்கெல்லாம் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ தமிழ்நாடு பாப்புலேஷனில் எத்தனாவது ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லி பார்த்தா 6வது ஸ்டேட்டஸில். இதுக்கு முன்னே புக்கில் டேட்டா 7வதுன்னு இருக்கும், ஆந்திராவை 2ஆக பிரிச்சதுனால ஒரு ஸ்லாட் முன்னே போயிருக்கு. பாப்புலேஷனில் வந்து 11th ஸ்பாட்டில் இருக்கும். மக்கள் தொகையில் தமிழ்நாடு 11வது டேட்டாவில் இருக்கு. வைதேகி ஃபால்ஸ் எங்கே இருக்கு? கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு ஆக்சுவலாக. கப்பல் கட்டும் தளம் அப்படின்னு கொடுத்துருக்கிறோம். கொச்சின் ஷிப்யார்டு எங்கே இருக்கணும்? கொச்சியில் தான் இருக்கும் இல்லையா. ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஸோ தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து ஷார்ட்டஸ்ட் ஹைவே, ஷார்ட்டஸ்ட் NH எதுன்னு கேட்டோம், 47A. எர்ணாகுளம், அப்படி கொச்சி எர்ணாகுளம் சொல்லுவாங்க இல்லையா, அங்கிருந்து கடற்கரை வரைக்கும் ஒரு ஜஸ்ட் 6 கிலோமீட்டர் மட்டும்தான் ஹைவே, அது வந்து அதை வந்து சொல்றாங்க ஆக்சுவலா. நெக்ஸ்ட் இதுவும் கொஞ்சம் ஈஸியா இருந்தது பாருங்க. ரயில்வே ஜோன்ஸ் வந்து சதர்ன் ரயில்வே சென்னை நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நான் சொல்லியிருக்கேன், அந்த டைரக்ஷனை வச்சு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா மேப்ல ஆன்சர் பண்ணிடலாம். டோட்டல் லென்த் ஆஃப் ரிவர் காவேரி எவ்வளோ சொன்னோம்? 800 கிலோமீட்டர்ஸ். கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கோ? ரிப்பீட் ஆயிருக்கு நினைக்கிறேன். ஆமாம், ரிப்பீட் ஆயிருக்கு நினைக்கிறேன். 65th கொஸ்டின்ல இந்த NH 6, 8, 9, 24 அப்படின்னா இருக்கு ஆக்சுவலா. இதில் வந்து NH 8 இருக்கு இல்லைங்களா, அது வந்து டெல்லியை மும்பையை கனெக்ட் பண்ணுது. ஃபினான்ஷியல் கேபிட்டல் எது? பாம்பே. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் டெல்லி. ரொம்ப மெயின் பிஸியஸ்ட் ரூட் அது வந்து ஆக்சுவலாக. அந்த ரூட்டை கனெக்ட் பண்ணுறது NH 8 ஆக்சுவலாக. அங்கே தான் இப்போ வந்து 8 வழிச்சாலை ரெடி பண்ணிருக்காங்க. உலகத்திலேயே வந்து ஹை கிளாஸ் ஸ்டாண்டர்டில் 8 லேன்ஸ், 8 வழிச்சாலை. அது குறுக்க யாரும் வண்டியே வராதான், எவ்வளோ ஸ்பீட் வேணால் போகலாமா. அதே மாதிரி வனவிலங்குகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வனவிலங்குகளை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃப்ளைஓவர் போட்டிருக்காங்க. அதாவது கீழே போயிட்டு இருக்கும், மேலே காடு இருக்கும், அது பாட்டு காட்டில் இருக்கும். அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க, புதுசாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. 66வது ஆக்சுவலாக இது வந்து கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வழி வழியாக நம்ம கரண்ட் எடுக்கிற சோர்ஸ் எது இல்லைன்னு கேட்குறாங்க. 3மே இல்லை ஆக்சுவலாக. சூரிய மின்சாரம், காற்று மின்சாரம், உயிரி மின்சாரம், இது 3ம் வந்து கன்வென்ஷனலாக எடுக்கிறது இல்லை, நம்ம புதுசாக வந்துருக்குது. ஆல்டர்னேட் சோர்சஸ், ரெனியூவபிள் சோர்சஸ் சொல்கிறோம். இப்போ 2025 புதுசாக வந்து ஒரு பெரிய துறைமுகத்தை ஓப்பன் பண்ணாங்க, மோடி வந்து ஓப்பன் பண்ணாருன்னு சொன்னோம். எங்கது? விசிஞ்சம்ங்கிற இடத்துல, கேரளாவில் ஆக்சுவலாக. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் ரொம்ப ஹை கிளாஸாக கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. 68வது கொஸ்டின்ல வந்து நிலக்கரி, பெட்ரோல், இயற்கை எரிவாயு இதை வச்சு என்ன கரண்ட் எடுக்க முடியும் அப்படின்னா தெர்மல் பவர், அனல் மின்சாரம் எடுக்க முடியும்.
அனல் மின்சாரம் சொல்லுங்க பார்க்கல, தமிழ்நாட்டில் எங்க பிளான்ட் இருக்குன்னு சொல்லி. தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் எண்ணூர், மேட்டூர், நெய்வேலி, தூத்துக்குடி, ஜெயங்கொண்டம். இந்த 5 இடத்துல இருக்கு. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. தமிழ்நாட்டில் பேஸ் இது வந்து. அட்டாமிக் பவர் பிளான்ட் இருக்கு எங்க, ரிவர் டேம் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 69வது கொஸ்டின் பாருங்க. ஆக்சுவலா இந்தியாவில் முதல்ல வந்து எண்ணெய் வயல் எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க? அஸ்ஸாம்ல வந்து திக்பாய் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சாங்க. ஸோ பி ஆன்சர். ஆக்சுவலா திருச்சி மாவட்டத்தில் காணப்படுற மலை எது? பச்சை மலை. எஸ்பிபி சாங் இருக்கு, பச்சை மலை பூ உச்சி மலை தேன்னு சொல்லிட்டு கிழக்குவாசல் படத்தில் பாடியிருப்போம். அப்படி சூப்பராக இருக்கும் பாட்டு. ஸோ பச்சை மலை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க இருக்குன்னா திருச்சியில் இருக்கு. ஆக்சுவலா நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. NH4 லாங்கஸ்ட் ஹைவே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாரணாசிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது NH4 கிடையாது. ஆக்சுவலா NH வந்து 7. அந்த NH7 வந்து பழைய கிளாசிபிகேஷன். இப்ப புதுசான கிளாசிபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா NH44. நான் சொல்லியிருக்கிறது இல்லையா, ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ரோடு வருது இல்லையா, அதுக்கு NH44ன்னு புதுசா நேம் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக லாங்கஸ்ட் ரூட். லாங்கஸ்ட் NH எதுன்னு கேட்டால் NH44. அது தமிழ்நாட்டில் வந்து ஒசூர்ல இருந்து, இப்போ பெங்களூர்ல இருந்து என்ட்ரா வரும் இல்லையா, எங்க ஒசூர்ல இருந்து கீழே வந்து திருநெல்வேலி வரைக்கும் போகுது. இதுக்கு முன்னே NH7 சொல்லுவாங்க, இப்போ அதை NH44ன்னு சொல்றாங்க. ரெண்டாவது கொஸ்டின் என்ன சொல்றாங்க? NH1 நேஷனல் ஹைவேஸ் 1 எதை கனெக்ட் பண்ணது பார்த்தோம்? அம்ரித்சர் டு டெல்லி. அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொன்னேன். ஆனால் இப்போ இன்னொரு சொல்ல பாருங்க. NHல ஃபர்ஸ்ட் 4 NH வச்சுக்கோங்க. டெல்லி கேபிட்டல், டெல்லியிலேருந்து அம்ரித்சர் வரைக்கும் ஃபர்ஸ்ட், அதை NH1ன்னு சொல்லுவாங்க. NH2 ஐ திங்க் இந்த பக்கம் டெல்லி டு கொல்கட்டா, NH2ன்னு சொல்லுவாங்க. NH3 எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. NH4 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் டு பாம்பே கனெக்ட் பண்ணுறது. மெட்ராஸையும் பாம்பே வந்து பூனா வரைக்கும் போகுது, அது NH4ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் NH8ங்கிறது டெல்லி மும்பையை கனெக்ட் பண்ணுறது. இதோ ஒரு 2 டேட்டா நமக்கு தெரியும் மேடம். ஆக்ரா டு மும்பை. ஓகேவா? NH3. இப்போ கொஞ்சம் ரியல் என்ன நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ரோடு ப்ராஜெக்ட், தங்க நாற்கர சாலை திட்டம் 1999 அந்த வருஷத்துல வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது கொண்டு வந்திருந்தார். இந்த தங்க நாற்கர சாலை திட்டம் ரூட் போகுது இல்லையா, அந்த ரூட்ல எந்த சிட்டி கவர் ஆகாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாக்பூர் வந்து கவர் ஆகாது. நாக்பூர் வந்து மிட்ல இருக்கும், இந்தியாவுடைய நடுப்பகுதியில் இருக்கும். மத்திய பிரதேஷ் போபால் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நடுப்பகுதியில். இது எப்படி போகும் அப்படின்னாக்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகும். இந்த தங்க நாற்கரம் இப்படி போகும். ஆக்சுவலா நாக்பூர் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. ஸோ இந்த ரூட்ல நாக்பூர் வராது. பாம்பே, சென்னை, கல்கட்டா, டெல்லி, இந்த ரூட்ல எந்த சிட்டி வராதுன்னு கேட்டிருக்கு, கொடுத்துருக்குறதுல. ஆக்சுவலா நாக்பூர் வந்து வராது. பெங்களூர் கவர் ஆகும், அலகாபாத் கவர் ஆகும், ஜெய்ப்பூர் கவர் ஆகும். ஜெய்ப்பூர் எங்க கவர் ஆகுதுன்னா பாம்பே டு டெல்லி ரூட்ல ஜெய்ப்பூர் கவர் ஆகும். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இந்த பசுமை மாற காடுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். மழை அதிகமாக பெய்யக்கூடிய பகுதியில் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். வெஸ்டர்ன் காட்ஸ், மேகாலயா பீடபூமி பிளஸ் அந்தமான் நிக்கோபார். மழையும் அதிகமாக பெய்யும், பூகம்பமும் அங்கே வரும். போன வாரம் முந்தானத்து பூகம்பம் வந்திருக்காங்க, 5.5 ரிக்டர் ஸ்கேல்ல சொன்னாங்க நியூஸ்ல. ஸோ இது வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல பசுமை மாற காடுகள் இருக்கு. எஸ் இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அது எங்க இருக்கும் அப்படின்னா, ஹியூமிடிட்டி இருக்கு இல்லையா, ஈரப்பதம், ஈரம் அதிகமா இருக்கிற இடத்துல மழை அதிகமா பெய்யற இடம்னு அர்த்தம். 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் எங்க பெய்யறாங்களோ அந்த இடத்துல அது இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சொன்ன ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஆக்சுவலா கொடைக்கானலுடைய ஹைட் எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம், 2150 மீட்டர்ஸ். நெக்ஸ்ட் 76வது கொஸ்டின். ப்ராஜெக்ட் டைகர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, புலிகளை காப்போம் திட்டம் 1973ல கொண்டு வந்தாங்க. நான் பிறந்த வருஷம் 50வது வருஷம் இப்போ கம்ப்ளீட் பண்ணாங்க 2023ல. கோல்டன் ஜூப்ளி அதுக்கு பேர் வந்து. 50வது வருஷம் கம்ப்ளீட் பண்ண கோல்டன் ஜூப்ளி. நம்மால் வந்திருந்தார், மோடி வந்து ஊட்டிக்கு வந்திருந்தார். அந்த கூடலூர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கீழே போய் பந்திப்பூர் ஃபாரஸ்ட் இருக்கு வழியில், மைசூர் பக்கம், அங்கே வந்து ஃபுல்லாக சஃபாரியில் போனார் சார். பிக்னிக் மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனார். அதாவது அந்த புலிகளை காப்போம் திட்டம் தொடங்கி 50 ஆண்டு நிறைவு செஞ்சதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க.
பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் இருக்கு இல்லையா, அதில் வந்து சைட் சீயிங்லாம் பண்ணிட்டு ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணிட்டு போனார் ஆக்சுவலாக. HDI ரேங்கிங்கில் இந்தியாவில் டாப் ஸ்டேட் எது? கேரளா. ஆக்சுவலாக டாப் ஸ்டேட் கேரளா. பாட்டம் ஸ்டேட் என்னவா இருக்கணும்? பீகார். நெக்ஸ்ட் வந்து வனவிலங்குகள் வந்து, அதாவது வனவிலங்குகள் காடுகள் அப்படி சொல்றோம் இல்லையா, அது குறையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. வனவிலங்குகளுடைய எண்ணிக்கை குறையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஃபாரஸ்ட்டை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம், காடுகளை அழிக்கிறோம்னு சொல்றாங்க. எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம்னா யூஸ் பண்றோம், ரிசார்ட்ஸ் கட்டுறாங்க, பிளாஸ்டிக் போடுறாங்க இல்லைங்களா, பில்டிங் கட்டுறாங்க, அதனால காடுகளை அழிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஃபாரஸ்ட் ஃபயர்னு சொல்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன்ல வருது. அதே மாதிரி கால்நடைகள் அந்த மேய்ச்சல் நிலத்தை மேய்ச்சி அழிச்சிடுதான், அது அந்த ரீசன்ல சொல்றாங்க. ஸோ ஆல் தீஸ் ரீசன்ஸ். ஒசூர் வந்து எவ்வளவு உயரத்துல இருக்கு அப்படின்னா 880 மீட்டர் ஹைட்ல இருக்கு. நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, 900 மீட்டர்ஸ் ஹைட்ல இருந்ததுன்னா அதுக்கு ஹில்ஸ்ன்னு சொல்லி பேர் ஜியாகிரபியில. ஸோ ஒசூரை வந்து ஹில் ஸ்டேஷன் கன்சிடரேஷன்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ ஹில் அலவன்ஸ்ன்னு சொல்லி இங்க மட்டும் ஒசூர்ல மட்டும் 6000 ரூபாய் கவர்மெண்ட் சர்வெண்ட் இருக்கு. 6000 ரூபாய் சேலரி எக்ஸ்ட்ரா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 6000. இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரியில இருந்தீங்கன்னா யூ வில் நாட் கெட் திஸ். திண்டுக்கல்ல இருந்தீங்கன்னா யூ வில் நாட் கெட் திஸ். இங்கே தாங்க டிரான்ஸ்ஃபர்ல போனாங்கன்னா 6000 ரூபாய் கட் ஆயிடும். ஒசூர்ல வந்து ஹில் ஸ்டேஷன் இருக்கு, ஹில் அலவன்ஸ் தராங்க ஆக்சுவலா. நெக்ஸ்ட் 80th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எது வந்து ராங் மேட்ச் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இல்லையா. ஸோ கங்காவுடைய ட்ரிபியூட்டரி எது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஃபிங்கர் டிப்ல இருக்கணும், எல்லாம் நல்லா படிச்சிருக்கணும். கங்கை நதியுடைய துணை நதிகள் என்னென்ன? நார்த்தன் ட்ரிபியூட்டரி, சதர்ன் ட்ரிபியூட்டரிஸ். அதே மாதிரி பிரம்மபுத்திராவுடைய நார்த்தன் சதர்ன் ட்ரிபியூட்டரிஸ். எங்க என்ன டேம் இருக்கு, என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். தீஸ்தா ரிவர்னு நம்ம எங்க படித்தோம்? பிரம்மபுத்திராவுடைய துணை நதி வந்து தீஸ்தா, டாப் லெவல். உரங்கள் வந்து தயாரிக்கிற இடம் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் சிந்திரி அப்படிங்கிற இடத்துல தயாரிக்கிறாங்க. ஸோ டிகேடல் க்ரோத் ரேட் நம்ம சொன்னால இந்தியாவில் 17.64%. நெக்ஸ்ட் 83வது என்ன சொல்லியிருக்கோம், மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் இன் இந்தியா வந்து எது? தமிழ்நாடு கிடையாது, கோவா. ஆக்சுவல் டேட்டா கோவா. ஆனால் கோவா ரொம்ப குட்டியோண்டு இடம், சரியா. கோவா ஸ்டேட்ல தான் நகரமயமாதல் அதிகமாக இருக்குன்னு சொல்லி டேட்டா சொல்றாங்க. 84வது ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, கொல்கட்டாவில் வந்து அந்த அமைப்பு வச்சிருக்கிறாங்க. ஸோ இரும்பு தாது உற்பத்தியில நம்பர் 1 ஸ்டேட் எது அப்படின்னா ஜார்க்கண்ட். காப்பர் இருப்பு இருக்கு இல்லையா, அதாவது காப்பர் இருக்கு இல்லைங்களா, தாமிர இருப்பு டெபாசிட்ஸ் அதிகமா இருக்கிறது எங்க அப்படின்னா ராஜஸ்தான். ப்ரொடக்ஷன் அது எல்லாமே அதுதான் சொல்றாங்க. 87வது என்ன சொல்றோம் அப்படின்னா இன்கரெக்ட் மேட்ச் எதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. தால்ச்சர் அப்படிங்கிறதுல கோல் ஃபீல்டு இருக்கு ஆக்சுவலா, நிலக்கரி வயல் இருக்கு. மைக்கா டெபாசிட்ஸ் ஆந்திராவில் இருக்கு, பாக்சைட் டெபாசிட்ஸ் ஒடிசாவில் இருக்குன்னு சொல்றோம். ஸோ டாப் பெட்ரோலியம் ப்ரொடக்ஷன் இந்தியாவில் பெட்ரோலியம் அதிகமாக எடுக்கக்கூடிய இடம் 18 இடம் இருக்கு ஆக்சுவலா. பெட்ரோல் ரிலேட்டடா அதில் ஃபர்ஸ்ட் வந்து மும்பை ஹைன்னு சொல்லுவாங்க. பாம்பே ஹை அல்லது மும்பை ஹை. கடல்ல பாம்பேல வந்து கடல்ல ஒரு பிளான்ட் போட்டிருக்காங்க. குபேர படம் பார்த்தீங்களா, படத்துல ஓப்பனிங் சீன் தான் வரும். கடலுக்குள்ள வந்து பெட்ரோல் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி படத்துல வரும். ஸோ மும்பை ஹை அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. 88வது கொஸ்டின் என்ன சொல்றோம், ஸோ நார்த் இந்தியாவில் டெல்லி, அகமதாபாத், அலகாபாத் அங்கெல்லாம் வந்து சிஎன்ஜி கேஸ் யூஸ் பண்றாங்க. ஹைலி கம்ப்ரஸ்டு மீத்தேன் கேஸ். அது வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ஏர் பொல்யூஷன்ல காஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அதுல என்ன மெயினாக இருக்கு அப்படின்னா மீத்தேன் இருக்கு. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்னு சொல்லி ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா, சர்வதேச சூரிய கூட்டமைப்பு மாநாடு 2015 வந்து இதை உருவாக்குனாங்க. யார் உருவாக்குனாங்கன்னா மோடியும் பிரான்ஸ் பிரைம் மினிஸ்டர் இமானுவேல் மேக்ரான் 2 பேரும் சேர்ந்து உருவாக்குனாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சீங்கன்னா தெரியாது, இப்போ 125 கண்ட்ரிஸ் மேலே சேர்ந்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்னா அதில் என்ன கண்ட்ரிஸ் வரணும், டாரிட் ஜோன்ல இருக்கிற கண்ட்ரிஸ் மட்டும் தான் அதில் வரணும். டாரிட் ஜோன் அயனமண்டல பகுதியில் மட்டும்தான் இருக்கிற மாதிரி வரணும். 90வது கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிங்களா கரெக்டா. தெர்மல் பவர் பிளான்ட் கடலூர்ல இல்லை, ஆக்சுவலாக எங்க இருக்குது, நெய்வேலியில் இருக்கு. ஆக்சுவலா கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் நெய்வேலி இருக்கு. அப்படி அர்த்தப்படுத்தி கேள்வி ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் கொடுத்துருக்கணும். அட்டாமிக் பவர் பிளான்ட் வந்து கர்நாடகாவில் கைகாங்கிற இடத்துல இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் பர்சன்டேஜ் 2.3%. 92nd கொஸ்டின், சோலார் பவர் சூரிய ஒளி ஆற்றல் காஷ்மீர்ல வந்து எடுக்க முடியுமா? இல்லை, மலைப்பாங்கான பகுதி, குழுன்னு இருக்கிற பகுதி இல்லையா, வெயில் அதிகமாக இருக்கிற பகுதி தான் எடுக்க முடியும். ஸோ இது வந்து இன்கரெக்ட் ஆக்சுவலா.
ஸோ 2024ல் HDI ரேங்க் இந்தியாவது எவ்வளோ அப்படின்னா 134வது ரேங்க், 135 இல்லை. 2023-24 டேட்டாவில் HDIயில் இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியாவுடைய ரேங்க் வந்து 134. 37வது டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க, ராணிப்பேட்டை. அப்போ 38வது டிஸ்ட்ரிக்ட் கடைசியாக வந்தது வந்து மயிலாடுதுறை. மயிலாடுதுறை எங்கே இருக்குது? தஞ்சாவூர் பக்கம் இருக்குது. டி ராஜேந்தர் பிறந்து வளர்ந்த இடம், மாயவரன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன். மத்திய பிரதேசில் ப்ராக்டிஸ் பண்ணுற ஷிஃப்டிங் கல்டிவேஷனுக்கு என்ன பேர் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜூமுங்கிறது அஸ்ஸாமில் பண்ணுறதுக்கு பேர் ஜூம், மத்திய பிரதேசில் பண்ணுறதுக்கு அது பேர் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ 96th கொஷனில் பாருங்க, ரைஸ் ப்ரொடக்ஷனில் வெஸ்ட் பெங்கால் டாப், வீட் ப்ரொடக்ஷனில் உத்தரப்பிரதேசம் டாப், டீ ப்ரொடக்ஷன் அஸ்ஸாம் டாப். அப்போ சுகர் கேனில் எது டாப் வரணும்? உத்தரப்பிரதேசம். சுகர் பவுல் சொல்லியிருக்கோம் இல்லையா, உத்தரப்பிரதேசம் பீகார் சுகர் பவுல் அப்படின்னு சொல்லியிருக்கோம், சர்க்கரை கிண்ணம்னு சொல்லியிருக்கிறோம். பாருங்க, இந்த லிஸ்ட் கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க, பயோஸ்பியர் ரிசர்வ் அதெல்லாம் வந்து. நாக்ரக் எங்கே இருக்குன்னா மேகாலயாவில் இருக்கு ஆக்சுவலாக. நாக்ரக்ன்றது மேகாலயாவில் இருக்கு ஆக்சுவலாக. பாருங்க, பயோஸ்பியர் ரிசர்வ் ஸ்டேட் கொடுத்துருக்குறாங்க. கஞ்சன்ஜங்கா சிக்கிம்ல இருக்கு ஆக்சுவலாக. சுந்தர்பன்ஸ் வெஸ்ட் பெங்காலில் இருக்கு. மத்திய பிரதேசத்தில் பன்னா அப்படின்னு பேர். நாக்ரக் வந்து ஆக்சுவலாக மேகாலயாவில் இருக்கு. என்ன வேணும்? 98வது கொஸ்டின். சிம்லிபால் எங்க இருக்குன்னா ஒடிசால இருக்கு. சிம்லிபால் பயோஸ்பியர் ரிசர்வ் ஒடிசால இருக்கு ஆக்சுவலா, மேகாலயால இல்லை. 99வது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பாருங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து பருவக்காற்றுகளை நம்பி இருக்கும் நாடு. நம்ம சொன்ன ஞாபகம் இருக்கா? சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் சதர்ன் எண்ட்லேருந்து விண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகி வந்தாதான் சீசன், இல்லைன்னா ட்ரை ஆகிடும், வறட்சின்னு சொல்லிடுவாங்க. ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கு இல்லையா, இந்தியாவுக்கு அதிகமான மழையை கொடுக்கக்கூடிய சீசன் ஃபர்ஸ்ட் சீசன். இந்த சீசன் மழை வந்துகிட்டு இருக்கு. இப்போ நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். நார்த் ஈஸ்ட் மான்சூன் இருக்கு இல்லையா, அப்போ எதுக்கு வந்து மழை வரும் அப்படின்னா ஈஸ்டர்ன் அண்ட் சதர்ன் இந்தியான்னு கொடுத்துருக்கு. ஈஸ்ட் கோஸ்ட்டுக்குன்னு சொல்லி மெயின் ஆகுது ஆக்சுவலாக. மான்சூன் இஸ் ஆல்வேஸ் எக்ஸாம்பிள் இந்தியா. பருவக்காற்றுகளின் சூதாட்டம் இந்தியா வந்து இந்தியான்னு சொல்கிறாங்க. வந்தால் வர வராட்டி போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக இருக்குது. 100th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க? கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப கசகசன்னு இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடாது, படித்து பார்க்கணும் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்னியாகுமரி ரிசீவ்ஸ் ரெயின்ஃபால் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் மான்சூன். கன்னியாகுமரி 3 சீசன்லேயும் மழை வரும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா லொக்கேஷன் அந்த மாதிரி இருக்குது. சவுத் வெஸ்ட் மான்சூனும் வரும், நார்த் ஈஸ்ட் மான்சூனும் வரும், சைக்ளோன் ரெயின்ஃபால் எல்லாமே வரும். ஸோ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆக்சுவலாக. நீலகிரி டஸ் நாட் கெட் ரெயின் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் மான்சூன். நீலகிரி மலைகள் இந்த பக்கம் இருக்குது இல்லையா, அதாவது 2வது சீசன்ல இந்த பக்கம் ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கு தான் மழை வரும், அதனால அது வர்றதில்லை. இது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. மதுரை ரிசீவ்ஸ் த மோஸ்ட் ஆஃப் ரெயின்ஃபால் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தமிழ்நாட்டிலே வந்து மழை அதிகமாக வர்ற இடம் மதுரைன்னு சொல்கிறாங்க. நோ, மதுரை ட்ரை ஏரியா. மதுரை டிஸ்ட்ரிக்ட் வந்து அவ்வளோவா ரெயின் வந்து வர்ற இடம் இல்லை. கோவை, நீலகிரிஸ் இப்படி தான் சொல்லணும். தமிழ்நாடு ஹையஸ்ட் ரெயின்ஃபால் எங்கே வருது? செகண்ட் சீசன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன். ஸோ 1, 2, 4 கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரியா? கரெக்ட்.